வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் சோத்துப்பாறை தேனி மாவட்டம் 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. மிக அதிகபட்சம் அல்லவா இந்த கோடை மழை. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டபடி தேனி மாவட்டம் சோத்துப்பாறை 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் 38.5 டிகிரி செல்சியஸ், அதாவது 101 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியிருக்கு. கரூர், பரமத்தி, வேலூர் 2 தான். மேற்கையும் குறைந்திருக்கு, கிழக்கையும் குறைந்திருக்கு. உள்ளே அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். கரூர், பரமத்தியும் வேலூரும் 38.5 101 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியிருக்கு. திருத்தணியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21.5 டிகிரி பதிவாகியிருக்கு. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 8.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கு எதிர்பார்த்த மழை கேரளாவில் பரவலாக தொடங்கி இருக்கு. மழை தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளிலையும் மழை. வால்பாறையில் நல்ல மழை, கனமழை பொழிந்தது. வால்பாறைக்கும் திருமூர்த்திக்கும் இடைப்பட்ட மலைப்பகுதிகளிலையும் மழை. நீலகிரி மாவட்டம் ஊட்டி, கேத்தி போன்ற பகுதிகளிலையும் நல்ல மழை. கேரளாவோட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை. தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட கேரள எல்லையோரத்திலையும் மலைப்பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. உள்ளேயும் ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை, அதாவது இன்றைக்கு மேலும் பல இடங்களில் கேரள எல்லையோர பகுதிகளில் நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மேற்கு பகுதியில் மழைப்பொழிவு இருக்கும். அதே போல் நாளை, அதாவது 4ஆம் தேதி நாளை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குள்ளும் ஈரோடு மாவட்டத்திற்குள்ளும், அதாவது நீலகிரியை தாண்டி ஈரோடுக்குள்ளும், கோயம்புத்தூர், அதாவது கேரள எல்லையை தாண்டி கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும், அதைவிட கூடுதலாக தேனி மாவட்டத்திற்கும், தேனி மாவட்டத்தை ஒட்டிய மதுரை மாவட்டத்திற்கும், அதேபோல் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிக்கும், வெம்பக்கோட்டை, சிவகாசி கூட வாய்ப்பு இருக்கு. அதேபோல் தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், அதையும் தாண்டி பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, மானூர், கயத்தாறு போன்ற பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளுக்கும், நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, பாபநாசம் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கே மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கு. நாளைக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சியெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கு, இடி மழைப்பொழிவு. இந்த நிலையில் நாளை நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். நாளை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களுக்கும், அதேபோல் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும், அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கும், மதுரைக்கும், சிவகங்கைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. நாளை 4ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்திற்குள் மழை வந்துடும். டெல்டா மாவட்டத்திற்குள் மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல திருச்சி, புதுக்கோட்டை கொடுக்கும், அப்புறம் தஞ்சாவூர் கொடுக்கும், பிறகு திருவாரூர், நாகப்பட்டினம் வரும். அதுக்கப்புறம் தான் காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூரில் அடுத்ததாக மழைப்பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதி மழைப்பொழிவு நாமக்கல், சேலம், கரூர் மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் 5ஆம் தேதியே அது கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி உறுதியாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு வரக்கூடிய 6, 7, 8 தேதிகளில் கண்டிப்பாக முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்கும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கோடை மழை ஒதுக்கி தான் கொடுக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்றைக்கு தேனியில் எங்கும் மழை இல்லை. சோத்துப்பாறையில் 9 சென்டிமீட்டர் மழை.
இது எப்படி இருக்கும் அங்கே நினைத்து பார்க்கணும். 5 சென்டிமீட்டர் தாங்காது. சோத்துப்பாறையில் இவ்வளோ மழை பெய்திருந்தால் அங்கே எவ்வளோப்பட்ட ஒரு நீர்ப்பெருக்கை கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படித்தான் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும். இன்றைக்கு வால்பாறையில் அதே போல் கனமழை, சாலைகள்லாம் பெருக்கெடுத்த நீர்ப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. அதே போல் மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும், அருகிலேயே குறைவாக இருக்கும், அருகிலேயே மேலும் அருகிலேயே ஒதுக்கும். ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுக்கும். ஒதுக்கி இருக்கிற இடத்துல குறைவாக கொடுக்கும். சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிற இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்கள்லேயோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலேயே கொடுக்கும். சென்னைக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரை வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6, 7, 8 தான் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு. டெல்டாவிற்கு 5, 4 வரலாம், 5 உறுதி, 6, 7, 8 பரவலாக இருக்கும். வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு 6, 7, 8 பரவலாக இருக்கும். 5க்கும் 5ஆம் தேதியும் வாய்ப்பு இருக்குது. ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்குது. ஆக படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் முன்னேறும் மழை படிப்படியாக பின்வாங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் 12ஆம் தேதி நிறைவடையும். அதுக்கப்புறம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தொடர்ந்து 13, 14, 15, 18ஆம் தேதியெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். கேரளா கர்நாடகாவில் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக வங்கக்கடலோரம் வந்து பிறகு அது வங்கக்கடலோரத்திலிருந்து உள் மாவட்டங்களுக்கு பின்வாங்கி 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடுத்து பிறகு கேரள பகுதி கர்நாடக பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதுதான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையோட சுருக்கம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு அதாவது 5, 6, 7, 8 தான் கொஞ்சம் பரவலாக இருக்கும். அதுலேயும் 6, 7, 8 தான் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு இருக்கும். இதற்கு அப்புறம் வெயில் அளவாக தான் இருக்கும். அதுக்காக இது போனோன்னா ரொம்ப பெரிய அளவில் வெயில் வாட்டி விடாது. காரணம் என்னென்னா கிழக்கு காற்று நுழையும். காற்று குவிதல் கர்நாடகாவில் இருக்கும். கர்நாடகாவில் போய் குவிந்து மழைப்பிடிவை கொடுக்கும். கிழக்கு காற்றோட வேகம் இருக்கும் என்பதனால் பெரிய அளவில் வெப்பத்தை உயர்த்தி விடாது. ஆனால் மழைப்பொழிவு கேரளா கர்நாடகாவுக்கு கொடுப்பதற்கு கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் வழக்கமாக வங்கக்கடலோரம் குறைவாக இருக்கக்கூடிய வெப்பம் குறைந்து தொடர்ச்சியாகவே இதே அளவு வெப்பம் தான் இருக்கும். அதிகபட்ச வெப்பம் இந்த 104க்கு போனது மறுபடியும் 104க்கு இப்போதைக்கு போக வாய்ப்பில்லை. 101, 102 அளவிலேயே ஒரு சில இடங்களில் இருக்கும். கடலோரத்தில் பொறுத்த வரைக்கும் 100ஐ தொடாது. 96, 97, 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ளே தான் இருக்கும். கடலோரம் 96 தான் இருக்கும். 98க்கே வாய்ப்பில்லை. ஆகவே அச்சப்பட பீதிப்பட வேண்டியதே இல்லை. மதுரை மற்றும் விருதுநகர், திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், அரவக்குறிச்சி, கரூர் மற்றும் ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளில் மட்டும், அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம், அதே போல் வேலூர் இந்த பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெப்பம் இருந்தாலும் மழையும் மாலை இரவு இடிமழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகிறது. அதற்கு பிறகு வெப்பம் இதே அளவு தொடரும். அதற்கு அப்புறம் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே மாத இறுதிக்குள்ளே, ஆனால் 18லேருந்து 24க்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதி இல்லை. அது அப்படியே வீக்காக அங்கேயே இருந்துகிட்டே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 24ஆம் தேதிக்கு பிறகு மாத இறுதிக்குள்ளே, அதாவது ஏப்ரல் கடைசி வாரத்தில் வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி அது வங்கக்கடலோர அது இந்திய கடற்கரையை ஒட்டியோ அல்லது வங்கதேசத்துக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவையெல்லாம் ஆய்வில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மே மாதம் முதல் வாரத்தில் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது மே மாதத்துலேயும் மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலையும், மே இறுதியில் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகவும் வாய்ப்பு இருக்குது. வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் என்பது தான் நம்முடைய வானிலை அறிக்கையின் சுருக்கம். அச்சமோ பீதியோ அடையோ தேவையில்லை. கோடை மழை இருக்குது, ஒதுக்கி இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.